இல்லை கேஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுவிட்சு சீட்டில் எப்படி மாட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ளக்கு 3 சுவிட்ச் இருக்கிற மாதிரிங்க. 2 பின் ஒன்று வந்துருங்க. இந்த ஒரு லைன் இங்கே வந்துடும். இதுக்கு இது ஒரு லைனு, இதுக்கு இது ஒரு லைனு, இதுக்கு இது ஒரு லைனு சுவிட்சு போட்டால் வேலை செய்கிற மாதிரிங்க. எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எர்த்துலேருந்து வந்துடலாங்க. இதோட எர்த்து லைன் கொண்டு வந்து இதில் லைன் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருங்க. இதை வந்து சுவிட்ச் பாக்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் பின்னிலேருந்து எடுத்து இந்த ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. காட்டுறோம் பாருங்கள். இதுதாங்க ரைட் சைடு, நமக்கு தெரியுதுங்களா? இந்த ரைட் சைடில் நம்ம கொடுத்துடணும். தெரியுதுங்களா? இதை எடுத்து இதில் கொடுத்துடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பேஸுங்க. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் பின்னில் தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும். கீழ் பின்லேருந்து எடுத்து லூப்பை இங்கே அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. தெரியுதுங்களா? இந்த இதில் அடிச்சிடணும். சரிங்களா? இதுதாங்க மெயின் பேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஒயர் கொடுத்து இதில் முறுக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இது நியூட்ரல். இதுலேருந்து இதுக்கு லூப் அடிச்சுக்கணும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லூப் அடிச்சுக்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூட்ரல் லெஃப்ட் சைடில் தான் வரணும். தெரியுதுங்களா? இதுதான் நியூட்ரல், லெஃப்ட் சைடில் தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுங்க. 2 பின் மேல் பின்லேருந்து எடுத்து இதில் மேலே வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. ஃபேஸுங்க அது. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு ஃபஸ்ட்டு பிளக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேல் பின்னில் எடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸாக கொடுத்துடணும். பாருங்கள், தெரியுதுங்களா? இதாங்க ஃபேஸாக நம்ம கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு போச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து, இது வந்து மெயின் பேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். லூப்பிங் இதிலேருந்து எடுத்து லூப்பிங் எடுத்து இதில் நம்ம கொடுத்துடணும். இதிலேருந்து எடுத்து நம்ம இதில் லூப்பிங் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. மொத்தம் 3 தாங்க. பாருங்கள், இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் நம்ம கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், இதில் நம்ம என்ன பிளக் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னா 6 ஆம்ஸு இல்லைனா 10 ஆம்ஸு, இது 10 ஆம்ஸு, இது 10 ஆம்ஸு. 3மே பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த வீடியோ அப்படியே போடுறேன் பாருங்கள். இதில் ஜாயின் பண்ணி விட்றேன். அதையும் போய் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோன்னா, இது நியூட்ரலு, இது யூபிஎஸ்ஸு மஞ்சள் கலரு, க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துங்க, இது ஃபேஸுங்க, இபிலேருந்து வருது. நான் கனெக்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அப்படி கொஞ்சம் முன்னாடி வர. அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்ச கனெக்ஷன்லாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டிவி கபோர்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூபிஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட யூபிஎஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லூப்பிங் பண்ணி விட்டாச்சு. தெரியுதுங்களா? லூப்பிங் பண்ணி விட்டாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா எர்த் லைனுங்க. இதுலேருந்து இது கொண்டு வந்து லைன் கொடுத்தாச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரலாக கொடுத்துடலாம். பிளாக் 1 ஸ்கொயர் இருந்தால் போதும், நமக்கு அதிகமாக தேவையில்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈபி லைன் நம்ம யூஸ் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஈபி லைன் வந்து டம்மி பண்ணி வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கேளுங்க. தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க. இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். இதாங்க பேஸு. இதுலேருந்து லூப்பிங் பண்ணிக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து லூப்பிங் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுங்க. இங்கேருந்து இங்கே வந்து ஃபேஸு, இதுலேருந்து இது வந்து ஃபேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஏன்னா சீட்டெல்லாம் முறுக்கிட்டு வச்சுங்க. பாருங்கள், நீட்டாக இருக்குங்களா? அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன்.